நம்ம போன வீடியோவில் லெஃப்ட் எடுக்கையில் கட் பண்ண வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது. நீங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன் இந்த இடத்துல லெஃப்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிற மெயின் ரீசன் என்னன்னா, கோயம்புத்தூருக்கு நிறைய பேர் உள்ளே போகிறப்ப 100 ஃபீட் ரோடுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிடுறீங்க. சாய்பாபா கோயில் போயிங்க, கங்கா ஹாஸ்பிட்டலை தாண்டி நேராக போய் அந்த வடகோவை மேம்பாலம் ஏறிங்க லெஃப்ட் வச்சு நம்ம வர்றோம் இல்லைங்களா. அதில் தயவு செய்து அதை யூஸ் பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அதில் டெய்லியுமே டிராஃபிக் தான் ஆகுதுங்க. இனிமேலும் டெய்லி டிராஃபிக் ஆகத்தான் போகுதுங்க. ஸோ உங்களுக்கு நான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, இந்த லெஃப்ட் எடுத்துக்கோங்க. இந்த லெஃப்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஸோ ஆனால் என்னன்னா, கொஞ்சம் நான் அந்த ட்ரெயின் போகிற இடத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி அந்த வேஸ்ட் வாட்டர், ட்ரெயினோட வேஸ்ட் வாட்டர்லாம் கொட்டி இருக்கு. முதல் ஷீட் வச்சுருந்தாங்க, பட் இப்போ மறுபடியும் ஒழுக ஆரம்பிக்குது. 2 வீலர் எப்படிங்கன்னா போவாங்க, நம்ம வீடியோ போட்டுறோம் பேசிடுறோம் இந்த பக்கம் போவாங்கன்னு. ஆனால் இப்படி கொட்டிட்டு போனால் அது எப்படிங்க? இந்த ரயில்வே துறை அதிகாரிகள் அந்த பிரிட்ஜை அது யாருன்னு தெரியலிங்க. ரயில்வேஸா இல்லை அதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் யாருன்னு தெரியல. பட் அவங்களுக்கு இந்த வீடியோ பகிர்ற மாதிரி பார்த்தாங்கனால தயவுசெய்து மறுபடியும் அந்த ஷீட்டு மாதிரி அடிச்சு கொடுத்துருந்தீங்கம்மா. அந்த மாதிரி அதே மாதிரி அடிச்சு கொடுத்துட்டிங்கன்னா போதுங்க. 2 வீலர் அப்பா சாமி எங்கே வந்து லெஃப்ட் எடுத்து உள்ளே ஏறணும் நியாயமாண்ணா இது உனக்கு? இந்த பக்கம் பாருங்க, ஒரு பல்சர் பைக்காருங்க. ஏன்னா வண்டி நான் நார்மல் ஸ்பீடு ஓட்டுறேன், ரேஷ் டிரைவிங் பண்ணாமல் இல்லையா. ஆனால் நம்மளை பார்த்தா தான் எல்லாத்துக்கும் எப்படி இருக்குன்னு தெரியல. ஹார்ன் அடிக்கிறீங்க, பின்னாடி லைட் அடிக்கிறீங்க. நார்மலாக பம்பர் டு பம்பர் டிராஃபிக்லாம் மெதுவாக போயிட்டு இருக்குதுங்க. அது அவர் அவ்வளோ பெரிய வண்டி வச்சுட்டு டக்குன்னு லெஃப்ட் ஏறி உள்ள வந்துட்டாருங்க. எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போச்சுங்க. என்னடா இவ்வளோ பெரிய, ஏன்னா வண்டி செம்ம ஹைட்டுங்க. என்ன இதுன்னு தெரியலைங்க மாடலு. இந்த சரியான ஹைட்டுங்க. நம்ம வண்டி வேறு கொஞ்சம் குட்டை வண்டியாச்சுங்களா. அது என்ன அவ்வளோ பேர் தெரியுதுங்க, பஸ்ஸு மாதிரி இருந்துச்சு. என்னடா இவ்வளோ பெரிய, அது அந்த ரெட் கலர் சிகப்பு பேருந்து மாதிரியே இருந்துச்சா. என்னடா இதுன்னு பார்த்தா இந்த வண்டிங்க. ரோடு சரியான மோசங்க இந்த வழியில். ஆனால் இந்த வழியில் ஏன் எடுக்கிறேன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த வழியில் போனீங்கன்னா டிராஃபிக்லேயே மாட்டி வந்து போவீங்க. அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல, கொஞ்சம் மூவ்மெண்ட்டாவது இருக்குங்க. நேராக அவங்கள வந்து இந்த பவர் ஹவுஸ்கிட்டே போய் சேர்த்திருங்க. பட் நிறையா பேர் அந்த வழியில் போயிட்டுங்க படாத பாடுபட்டு வர்றாங்க. அது தவிர்க்கிறதா நல்லதுங்க எனக்கு தெரிஞ்சுங்க. இல்லைன்னா வேற மாற்று வழி எதுவும் இல்லைங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பால வேலை ஒரு டிராஃபிக் பயங்கரமாக ஆகுதுங்க. ரெண்டாவது, பொதுவாகவே கிராஸ்கட் ரோட்லேருந்து வரக்கூடிய வாகனங்கள், ஒன் வே வர வாகனங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க. அந்த பக்கம் இருந்து நிறைய வாகனங்கள் இந்த 100 ஃபீட் ரோட்டுக்கு பஸ்ஸஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு வர்றது கிடையாதுங்க. எல்லாமே அதில் தான் வர்றாங்க. மைட் பி அப்படி தான் பிளானே இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இந்த பாலம் கட்டிட்டுனால இங்கே வந்து யூட்டர்ன் அடிக்க முடியாது இல்லையா. இப்போ இதே வழியில் வந்துட்டுங்க நம்ம பாலத்துக்கிட்ட இறங்கினோடய அந்த ரயில்வே பிரிட்ஜுக்கிட்ட அங்கே வந்து மறுபடியும் ஒரு லெஃப்ட் எடுத்து ஒரு யூட்டர்ன் போட்டால் பஸ் முதல்ல அப்படி தான் இருந்துதுங்க. அந்த இடத்துல ஒரு யூட்டர்ன் கொடுத்தாங்க, பட் இப்போ அதை போட முடியறதில்ல. ஸோ அது கரெக்டான டிசிஷன் தான். பட் அந்த அப்பா அவன் பாருங்க, ஹெல்மெட்டும் போனீங்க அந்த ஆள் இவரை திட்டிட்டு போறாரு. இந்த முன்னாடி பைக்காரர் போறாரு இல்லைங்களா, இந்த இப்போ ஜெர்கின் போட்டு ஓட்டுறாரு பார்த்தீங்களா, பாவங்க அவர் நல்லா பிரேக் அடிச்சாருங்க. லெஃப்ட்ல போயிட்டுங்க, அந்த பெரிய வண்டி ரெட் கலர் வண்டிக்கு லெஃப்ட்ல போயிட்டுங்க அருமையா பிரேக் அடிச்சாருங்க. கொஞ்சம் மிஸ் அவுட். ஏன்னா அந்த வண்டியே பிரேக் அடிச்சாருங்க. நல்ல வேலை நச்சுன்னு பிடிச்சிட்டாருங்க. அந்த பைக்கார் என்ன பண்ணா, அந்த வண்டிக்கு முன்னாடி போயிட்டுங்க அப்படி ஸ்டைல லெஃப்ட் எடுப்பாங்களா, பெரிய வண்டியோட இன்ஜின் தாண்ட பின்னாடி லெஃப்ட் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி எடுத்தாருங்க. இவருங்க சொல்ல முடியாது இல்லைங்களா, லெஃப்ட்ல வண்டி வரலாம். அது சின்ன வண்டி தான், பெரிய வண்டினாலும் கூட நம்ம சொல்லலாம். ஒரு வண்டி ஓவர்டேக் கிடைக்கல, இதுக்கு லெஃப்ட்ல வரீங்கன்னு கேட்கலாம். இது 2 வீலர் தான். அண்ணன் பாருங்க, வெறும் ஸ்லோவா தான் ஓட்ட இருப்பாருங்க. இங்கே தான் போயிட்டு இருக்காரு. நம்ம இப்போதான் அவரை டேக் எடுக்கிறோம். முறைச்சிட்டு போறாப்லிங்க இவரை. இன்னைக்கெல்லாம் தப்பு பண்றவங்க வந்து எப்படி இருக்காங்கன்னா, நான்லாம் கரெக்டு தான், நீ தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அந்த ஆட்டிடியூடு தாங்க இன்னைக்கு நிறைய தவறுக்கும் லீட் ஆயிடுது. அது சின்ன டிராஃபிக் வயலேஷன் வந்து நாளைக்கு பெரிய பெரிய வயலேஷன், இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் முதல் கொண்டு விட்டுருதுங்க. அப்பா ரோடு இவ்வளோ மோசமாக இருக்குங்க. கொஞ்சம் ரோடை தான் போட்டு கொடுங்களே. எங்கெங்கேயோ ரோட்டுக்கு மேலே ரோடெல்லாம் போட்டுக்கிறீங்க. இங்கே கொஞ்சம் ரோடே இல்லாமல் இருக்குது. இங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷங்க. ஸோ இந்த இடம் தான் சொன்னேங்க. ஸோ டிராஃபிக் இங்கே ஆட் ஆகுங்க. இந்த இடத்த நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுக்காக தான் நான் இன்னைக்கு இந்த வழியில் வந்தேங்க. ஸோ இந்த வழி நல்லா இருக்குது. பட் என்ன சஸ்பென்ஷன் கொஞ்சம் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் பேட் ரோட்ஸ் தான். பட் வேறு வழி இல்லையே, டிராஃபிக்கில் கொண்டு போய் நிறுத்திட்டு இருக்கு. நீங்கள் நேராக இது வந்துக்கலாம். இங்கே வந்து ஒரு ரைட் இண்டிகேட்டருமே வச்சுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் வர வண்டிங்க, இப்போ நான் வந்து ரைட் லைட்டாக வச்சுட்டுங்க. லேன் இண்டிகேட்டர்னு சொல்லுவோம். அந்த லேன் இண்டிகேட்டர் தட்டி விட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 6 பீப் 7 பீப் இல்லை ஒரு 8 பீப் கொடுக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஏன்னா நீங்கள் லெஃப்ட் எடுப்பீங்கன்னு உங்கள் சைடில் வர வண்டி லெஃப்ட் எடுத்துருவாங்க. அதனால் ரைட்டில் போகிறோம். ஆனால் இங்கே கண்டிப்பாக லெஃப்ட் வச்சே ஆகணும்.
பரவாயில்ல. அந்த கார் சூப்பராக வச்சாருங்க. இப்போ இருக்கிற பைக் ரெண்டுமே கரெக்டாக போட்டாருங்க. எல்லா பைக்கருமே மேக்ஸிமம் போட்டாங்க, நல்லாவே போகிறாங்க பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் பார்த்தீங்களா, வண்டியில் வந்து அந்த வேகான காரை பிரேக் அடிக்க வச்சுட்டாருங்க. அதாவது எங்கே அந்த பக்கம் இருந்து வந்து இந்த பக்கங்க. இதெல்லாம் தான் சொல்கிறோம், டிராஃபிக்கில் தயவு செய்து கொஞ்சம் அவாய்டு பண்ணுங்க சாமி அப்படின்ட்டுங்க. ரைட்டுங்க. ஸோ இந்த ரோடு தப்பிச்சிட்டோம். அடுத்த ரோடுக்கு நான் ஒரு டீட்டோர் எடுக்கிறேன் பாருங்க. உனக்கு இந்த வழி வராமல் எப்படி போகிறதுங்கிறதுக்கு உள்ள ஏதாவது ஷார்ட்கட் இருந்தால் காமிக்கிறேன். இன்றைக்கி ஏதாவது கிரிக்கெட் நடக்குதுன்னு ஒரு கிலோமீட்டருக்கு 1 மணி நேரத்துக்கு நிற்க வச்சிடாதீங்க சாமி. நன்றி, வணக்கம்.